என்ன கேர்ள்ஸ் எத்தனை பேர் இப்போ நாகார்ஜுனாவை க்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ட் கைஸ் எத்தனை பேர் அவரை என்வி பண்ணிட்டு இருக்கீங்க? நாகார்ஜுனா மாதிரி 60 இயர்ஸ்லேயோ இவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும்னா அவரை மாதிரி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சேயிங் நோ. நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கரெக்டாக டைமுக்கு தூங்க ஆரம்பிங்க. நீங்கள் கரெக்டாக டைமுக்கு தூங்கணும்னா நிறைய அவுட்டிங்ஸ்க்கு நோ சொல்லணும், பார்ட்டிஸுக்கு நோ சொல்லணும். ரெண்டாவது, பர்ஃபெக்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அதுக்குமே நீங்கள் நிறைய மீட்டிங்ஸுக்கு நோ சொல்லணும், நிறைய டேட்டிங்ஸுக்கு நோ சொல்லணும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வெளியில் போகிறாங்க, பியர் ப்ரெஷர், அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன், ஒரு சாக்லேட் ஷேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் நோ சொல்ல பழகிக்கோங்க. இதுதான் என்னால் சாப்பிட முடியும், ஐ ஈட் ஒன்லி ஹெல்த்திங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த நோஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது ஒரு டிசிப்ளின் வரும். எனக்குன்ட்டு நான் ஒரு டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டேக் யோர் ஓன் பிரேக்ஸ். உங்களோட சீட் டேவை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களோட வெக்கேஷனை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு யோர் ஓன் செல்ஃப். ஆட்டோமேட்டிக்காக நம்மளாலையுமே அவரை மாதிரி ஃபிட்டாக இருக்க முடியும். ஏன் 60s இல்லை 80s கூட.